வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே போல இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி ஒரு சிறிய சிந்தனையை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இன்று தெய்வ சக்தி. முதல்ல தெய்வ சக்தி என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து ஏன் வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நம்ம செல்லலாம். தெய்வ சக்தி என்பது என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு இப்போ நம்ம இந்து மதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கோயில்கள்ல தெய்வம் ஆடும். நாங்களாம் ஆரம்ப கட்டத்துல அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தோம். அது வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு. அப்படி அல்ல. அது ஒரு வழிபாட்டு முறைகள்ல ஒன்று. ஆனா தெய்வ சக்தி என்பதை வணங்குபவர்களும் கொண்டு வரலாம், வணங்காதவர்களும் கொண்டு வரலாம். அப்ப தெய்வ சக்தி என்பது ஒரு தூய சக்தி, பாழ்படாத ஒரு தூய்மையான சக்தி இல்லத்தில் பரவி நிற்பதைத்தான் தெய்வ சக்தி என்கிறோம். அப்ப இறைவனை ஒருத்தர் வணங்காமலே நல்ல ஒரு ஒழுக்க வாழ்க்கை, ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வீட்லயும் சக்தி பெருகும். ஆனா அது கொஞ்சம் கடினமான ஒட்டுக்கு. அவங்களெல்லாம் கர்ம யோகிகள் அப்படிம்பாங்க. அவன் தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் இருந்தார். யார்? காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி பேசாத அரசியல்வாதிகள் கிடையாது. அவர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஆனா பேசுவாங்க. அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி, தூய்மையானவர். அவருடைய இறப்பு பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவோம். அவருடைய இறப்பு பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு அற்புதமா நிகழ்ந்தது. எந்த ஒரு இதெல்லாம் அந்த இறை சக்தியினுடைய வெளிப்பாடுகள். ஒரு மனிதன் துன்பமில்லாம வாழ்க்கையை கொண்டு செல்வது. அப்போ நீங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும், நன்றாக இன்பமாக வாழ வேண்டும், துன்பமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும்னு சொன்னா இறை சக்தி என்பது அவசியம். அப்ப அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அது கொஞ்சம் புரிதாக கொஞ்சம் விளக்குவது கடினம். பழைய அன்பர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஏன்னா இந்த இறை என்பது, நீங்க இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஹிந்துஸ்ல ஆஹ் 2 கடவுள்கள் ரொம்ப முக்கியம். ஆதியாகிய சிவம், அடுத்து வரக்கூடியது சக்தி. சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. இந்த ஆதி சிவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒன்று. அது எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது அதுதான். ஆனா இந்து மதத்துல இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல போய் நல்லா சொல்லுவாங்க. அதனாலதான் அது சிவம் அப்படிங்கிறாங்க. சிவம் என்றால் அசைவற்றது. இப்படி அந்த சிவம் அசைந்தால், அது அசைந்தால் சக்தி, அசைந்தால் சக்தி. அப்ப அது எப்படி அசையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அந்த இருட்டு என்பது அசைந்து வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அணுக்களாக வெளிப்படுகிறது. அது துகள்கள் அப்படிம்பாங்க. அதை மகிழ்ச்சின்னு சொல்லும் பொழுது இறை துகள் அப்படிம்பாங்க. இப்ப இந்த இறை துகள் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும், நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி நட்சத்திரங்களை பார்ப்பா, எல்லாத்துலயும் அது ஊடுருவி இருக்காது. அது இல்லாம தோற்றம் என்பது இல்லை. ஆனா இது பஞ்சபூதங்களில இதனுடைய சேர்க்கை தான் பஞ்சபூதங்களாக வருது. இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைக்கு ஏற்ப அது மாறுபடும். அது மாறுபடும். அப்ப இதுல ஒண்ணை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒண்ணை மட்டும் பிடிச்சு வச்சுக்கோங்க. மழை நீர் வருது அப்படின்னு சொன்னா, இப்ப கூட ஆசிட் மழை பெய்யுதுங்கிறாங்க. இப்பதான் அந்த மாதிரி எல்லாம் வருது. ஏன்னா இந்த போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால, கெமிக்கல்ஸ்னால. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கடல்ல இருந்து வரக்கூடிய மேகம் என்பது மழை பெய்யும் பொழுது தூய்மையான நீரா இருக்கும். தூய்மையான நீர் ஒன்று. இப்போ அது பல இடங்கள்ல விழுந்தா கூட, எந்த இடத்துல விழுந்தாலுமே அதனுடைய தன்மை மாறும். ஆத்துல விழுந்தா ஒரு மாதிரி இருக்கும், கிணத்துல விழுந்தா ஒரு மாதிரி இருக்கும், சாக்கடையில விழுந்தா ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஒரே துகள் தான், அந்த சிவத்திலிருந்து தோன்றிய சக்தி தான் எப்படி பல வடிவம் எடுக்குன்னு பாருங்க. ஒரே நீர் தான் எப்படி மாறுபடுகிறது.
இப்ப நம்ம எதை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மழை நீரை தான் முதல் நீராக தேர்ந்தெடுக்க முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆற்று நீர், அப்புறம் மற்றது குளம், ஏரி, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு அடுத்தடுத்து போகும். அப்போ தூய்மையான நீர் தான் மாறுபடுகிறது. அதே போலதான் இந்த தூய்மையான சக்தி இந்த பூமிக்குள்ள வரும் பொழுது அதனுடைய நிலைத்தன்மைக்கு ஏற்ப அது மாறுபடுகிறது. அப்போ இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக முடியும். அப்ப இதை மனிதன் அந்த சக்தியை நமது இல்லத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ அதை ஒரு லேசாக்கா சொல்லியிருக்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தெய்வ சக்தி என்பது தூய அணுக்களால் பரவி இருக்கக்கூடியது. எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். அது நம்ம இல்லத்திலையும் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு வைத்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதை தெய்வ சக்தி என்று சொல்லுகிறோம். சரி, இப்ப தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இல்லை என்றால் என்ன ஆகும்? ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு இது புரிந்து கொள்ள முடியும். தெய்வ சக்தி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரபஞ்ச லோகத்தில் அந்த அணுக்கள் இருக்குதோ, அந்த இறை துகள் இருக்குதோ, அந்த துகள் இருக்குதோ, அதே துகள் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. அப்போ உடம்புக்குள்ள இருக்கக்கூடியத தூய்மையான துகள்களா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம தூய்மையாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். மேன்மைன்னு சொன்னா ஒழுக்கத்திற்கு உட்பட்டு வாழ வேண்டும், நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களும் தூய்மை அடையும். இது உடலுக்குள் கேப்சர் பண்ணிக்கோங்க. நாம தூய்மையானவர்களாக, மேன்மையானவர்களாக இருக்கும் பொழுது. அப்ப இல்லத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூய்மையா வரணும். அடுத்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் வர்றேன். சப்போஸ் இங்க தூய்மை கெட்டு போய் இருக்குன்னு சொன்னா, உடல்ல அந்த அணுக்கள் கெட்டு போச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? உடல்ல நோய் வரும். இல்லறத்துல அது இல்லக்குள்ள, அந்த வீடுகளுக்குள்ள இல்லத்தில் தூய்மை கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சங்கடங்கள், சிக்கல்கள், நோய் நொடிகள் உடலுக்கு வரும். பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இல்லத்துல தூய்மை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு இல்லற வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கும், நோயற்ற வாழ்வு கொடுக்க முடியும். அப்போ இந்த இல்லம் சரியாக இருக்குமாயின் எல்லாவற்றிற்கும் நீங்க தவம் செய்வதற்கு கூட இல்லத்துல ஒரு தூய்மை இருக்கணும், இல்லைன்னா தவம் செய்ய முடியாது. அதனால ஆரம்ப சாதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தவம் செய்வதற்கு மன்றத்துக்கு வாங்க அப்படிம்பாங்க. நீங்க ஒரு கூட்டு பிரார்த்தனை கூட்டு தவம் செய்யுங்க அப்படிம்பாங்க. அதனால நமக்கு தவம் என்பதை நாம நன்றாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட ஒரு தூய சக்தி நமக்கு இருக்க வேண்டும். இப்போ இந்த தூய சக்திய அகம், புறம் அப்படின்னு பிரிக்கிறோம் ரெண்டு வகையில. ஒண்ணு நமக்குள்ளாக, அடுத்தது இல்லம், இல்லத்தை சுற்றி. அகம் என்று சொன்னா நமக்குள்ள, உள்ளம், அகத்து உள்ளே. புறம் என்று சொன்னா வீடு, வீடை சுற்றி. இன்னும் சொல்ல போனா நல்ல ஏதாச்சும் சொல்லணும்னா நாம செல்லக்கூடிய இடங்கள்லயும் நம்ம தூய்மை செய்து கொண்டே. ஏன்னா நாம தூய்மையாக இருந்தோம்னு சொன்னா நம்ம செல்லக்கூடிய இடங்களும் தூய்மையாகும். நீங்க காலையில ஒரு 5 மணி தவம் நடத்தலாம். அந்த 5 மணி தவத்துல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம். நான் கொடுத்துட்டு அந்த இட தூய்மை கொடுக்கும் பொழுது சொல்லுவோம், உங்களுடைய நெருங்கிய உறவுகளுடைய இல்லங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதுல நீங்க சொல்லுவீங்க இட தூய்மை சொல்லுவீங்க, நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுடைய பெற்றோர்கள் வீடு, குழந்தைகள் வீடு நினைச்சீங்கன்னு சொன்னா அவர்கள் வீட்டிலையும் அந்த தூய சக்தி பரவும். இதுதான் புறத்தில் நடக்கக்கூடிய. ஓகே, சரி. இப்ப புறத்துல என்னென்னலாம் தூய்மையா, இப்போ அகத்துல தூய்மை வளர்க்கலாம். அது வள்ளுவர் பிறந்தை சொல்றார், புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார். இப்ப இந்த வாய்மைங்கிறது பின்னால் வரணும். புற தூய்மை நீரால் அமையும் அப்படிங்கிறார். அதாவது உடலை பற்றி அவர் சொல்லும் பொழுது சொல்றார். அப்ப புற தூய்மை எல்லாவற்றிலும் நம்ம ஒரு தூய்மையான ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப வீடுகள்ல முதல்ல பார்க்கணும். வீடுகள்ல பொதுவாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பழைய பொருள் அல்லது டஸ்ட் தூசுகள் படிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீடு அசுத்தம் அடையும். அதனாலதான் தினசரி வீடை கூட்டி பெருக்க வேண்டும்.
வீட்டுக்குள்ள குப்பை என்பது சேரக்கூடாது. இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு பண்பாடுங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுல வந்து ஒரு பண்பாடா வச்சிருக்கிறாங்க. அதே போல அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலை முடுக்குகள். இந்த மூலை முடுக்குகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க அப்படியே கூட்டிட்டே போவாங்க. இப்ப அந்த தாய்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா, நீட்டா வீட கூட்டிருவாங்க. இந்த பிள்ளைகிட்ட கூட்ட சொன்னாங்கன்னா, இது பண்ணுவாங்கன்னா, முதுகு குனியாம கூட்டும். அப்ப என்ன அந்த முக்குல எல்லாம் குப்பை கிடக்கும். அந்த முக்குல பாத்தீங்கன்னா, ஒரு அழுக்கு அப்படியே ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகி ஒரு கரை பிடிச்ச மாரி இருக்கும். இந்த முக்குகள் தான் ரொம்ப முக்கியங்க. என்னுடைய அனுபவ அறிவுல. நெறைய வீடுகள்ல அந்த ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் அந்த இடத்த தான் நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அது வேற ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூலை முடுக்கு என்பது ரொம்ப முக்கியம். அதனால அந்த மூலை முடுக்குகள்ல தூசி படாமல் பார்த்துக்கணும். ஒட்டடைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டடை வந்து ஒரு வகைக்கு நல்லது. பூச்சிகளை பிடிக்கும். ஆனா அதே சமயத்துல அது ரொம்ப நீடித்து இருந்தாலும், நீங்க தூங்கும்போது அதனுடைய தூசி வந்து உடம்புக்குள்ள ஏறும். அதனால ஒட்டடைகளை கிளீன் பண்ணிறணும். தூசி படியாமல் தூசி படிஞ்சா தான் ஒட்டடை வரும். இல்லைன்னா வராது. அதனால வீட்டை சுத்தம் செய்வது ரொம்ப முக்கியம். மூலை முடுக்கு எல்லாமே. அடுத்தது வந்து துணிமணிகள். துணிமணிகள் முடிஞ்ச அளவுக்கு அழுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, உங்க பெட்ரூம்லயோ வேற எதுலயும் வைக்கக்கூடாது. அத பாத்ரூமுக்கு கொண்டு போயிரணும். இல்லன்னா வெளியிலயாவது வச்சுக்கணுமே ஒழிய, அந்த அழுக்கு துணிமணிகளை வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. ஆ சௌரியமா இருக்கிறவங்க பாத்ரூம்ல வச்சிருவாங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்துல கூட இருக்கும். அங்க கொண்டே போட்டுருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வெளியிலயே வச்சிருவாங்க. அப்போ நீங்க இந்த துணிமணிகள வந்து அழுக்கு துணிமணிகள வந்து அப்பப்பமே அப்புறப்படுத்தணும். இப்போ ரீசென்ட்டா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, உள்ளதிலேயே மோசமான கிருமிகள் எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. 3 எண்ணம். அதுல எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கக்கூடியது என்னன்னா, முதல்ல எதுல அதிகமான தீய அணுக்கள் இருக்கும், பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தலையணை தாங்கிறாங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. தலையணைய ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த இத மாத்த மாட்டோம் நம்ம. அதனால தலையணை. அப்ப என்னன்னா, அடிக்கடி நம்ம துணிமணிகளை மாற்றுவது போல, டெய்லி மாற்றிறணும். உள்ளாடைகள வந்து கண்டிப்பாக திருப்பி உடுத்தவே கூடாது. அடுத்து வந்து பெட்ஷீட் நம்ம யூஸ் பண்றக்கூடியத வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் மாற்றிடணும். தலையணைய வந்து அடிக்கடி மாற்றிடணும். அதே போல பெட்ஷீட் மாற்றும் பொழுது அதையும் மாத்திரணும். இது வந்து துணிமணிகளுடைய நிலைங்க. அடுத்து பாத்திரங்கள். பாத்திரங்கள் வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எச்சில் பாத்திரங்கள சேரத்தான் செய்யும். காலையில கழுவி போடுறோம். மத்தியானத்துக்கு எடுப்போம். அவங்க திருப்பி போட்டுருவாங்க. எக்காரணம் கொண்டும் அது எச்சில் பாத்திரங்களாகவே இரவு வரை இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணா சோம்பேறித்தனம் இல்லாம இரவு கூட அந்த பாத்திரங்களை கழுவி விட்டு அடுக்கி விட்டு தான் படுக்கணும். இரவு தூங்குவதற்கு முன்னால் அதெல்லாம் கிளீன் பண்ணிடணும். என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ல வந்து ரொம்ப இதா சொல்லுவாங்க. பீட பிடிச்சிரும்பாங்க. பீட பிடிச்சிரும்னு சொன்னா அங்க வேண்டாதெல்லாம் வந்துரும் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம எந்த அளவுக்கு வீட்டை தூய்மையாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல முக்கிய கவனம் செலுத்தணும். அப்ப துணிமணி, அடுத்து பாத்திரங்கள். பாத்திரங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கூட என்னுடைய பேர குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவேன் நான். தட்ட கொண்டு போய் அப்படியே போடாதீங்க. அவங்க வீட்டுல சர்வெண்ட் இருக்கிறாங்க. சர்வெண்ட் கழுவிக்கிடுவாங்க. அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. குழந்தைகளை வச்சு பாத்திரங்களை ஓரளவுக்கு கழுவி, அத கொஞ்சம் அந்த எச்செல்லாம் எடுத்து மாத்திரணும். ஏன்னா அவங்களும் ஜீவங்கள் தானே. அந்த எச்செல்லாம் எடுத்து மாத்திட்டு ஓரளவுக்கு கழுகி வச்சுட்டோம்னு சொன்னா, அவங்க சோப் போட்டு கழுகுறது நல்லா இருக்கும். ஆனா நம்மளே எச்சியை கொண்டு அப்படி அதெல்லாம் ஒரு பழக்கம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சர்வெண்ட் சில வீடுகள்ல இருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகள்ல இந்த நிகழ்வுகள் நிகழும். அதனால தட்டுக்களை நாமே கழுவிக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நல்லது. அப்போ இரவு தூங்குவதற்கு முன்னால தட்டுக்கள் எல்லாமே மாத்திரணும். அதே போல தூய ஆடைகள். உங்களுக்கு முதலே சொல்லித்தேன் நான். தூய ஆடைகள் அணிய வேண்டும். தூய ஆடைகள் அணிந்தாதான் எந்த கிருமிகளும் நம்ம உடம்புக்குள்ள வராது. இது புற தூய்மைக்கு வரக்கூடியது. அடுத்தது உங்களுக்கு சொல்லிட்டேன் உடல் தூய்மை. உடல் தூய்மை அதான் சொன்ன நீரான் அமையும். அப்ப நமக்கு தமிழ்நாட்டுல வந்து நம்ம நாட்டுல ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னால குளிக்கணுங்கிறாங்க. அது இப்ப முடியறது இல்ல. எல்லா வீடுகள்லயுமே. அதே போல ஹாட் வாட்டர் வந்துருச்சு. கேரளாவுல பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த பச்சை தண்ணி தான் குளிப்பாங்க. குளிர்ந்த நீர்ல தான் குளிப்பாங்க. பட் நம்ம நாட்டுல அந்த பழக்கம் இல்லாம போயிடுச்சு. சென்னைக்கு போனா கூட சுடுநீர்ல குளிக்கக்கூடிய பழக்கங்களா மாறிடுச்சு. ஏன்னா வாட்டர் கண்டாமினேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் முடிந்த அளவுக்கு ஒரு ஏன்னா நம்மளுடைய உணவுல வந்து காலை உணவு என்பது 7:30க்கு உள்ள இருக்கணும். 7:30க்கு உள்ள இருக்கணும். மேக்சிமம் போச்சுன்னா ஒரு 8, 8:15 அதுக்குள்ள 8:30க்குள்ள உணவு உண்டுறணும். அப்போ நீங்க 8:30க்குள்ள உணவு உண்ணணும் அப்படின்னு சொன்னா 7:30க்குள்ள உணவு உண்ணணும்னு சொன்னா நீங்க ஒரு 6:30க்கெல்லாம்
குளிச்சிடணும். இந்த உடல் தூய்மை என்பது முக்கியம். அதே போல மாலையிலையும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னால குளிச்சிடணும். இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம உடலை சரியா வச்சுக்கிட்டோம் சொன்னா உடல் வந்து குளிர்வித்தல், குளித்தல் என்பதே குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப எப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த புற தூய்மை என்பது சீராக அமையுங்க. அடுத்தது வந்து இப்போ இது வந்து நம்ம புறத்துல செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த புறத்துல இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஒரு நீட்னஸ் வந்துடும். ஒரு நீட்னஸ் வந்துடும். நீட்னஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு தெய்வீக சக்தி என்பது இயல்பாகவே வீட்டுக்குள்ள இருக்கும். அதுல குறிப்பாக இன்னொன்னு சொல்றேன் நான், புற தூய்மையில விளக்கு ஏற்றுதல், தீபம் பற்ற வைத்தல். இந்த தீபம் எரிவது என்பது மற்றதுல எப்படி இருக்கோ, இந்து மதத்துல வந்து கிறிஸ்டின்ஸ்ல கேண்டில் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க ரொம்ப தூய்மைப்படுத்தக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மசூதி தான். ஏன்னா அவங்க 5 நேரம் தொழுவாங்க அங்க. ஆனா நம்ம ஆற்றல் வந்து அந்த இடத்துல ரொம்ப பெருகி இருக்குங்க. சர்ச்சைகள்ல கொஞ்சம் குறைவு தான். நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நான் யாரும் கோவிச்சுக்கிடாதீங்க கிறிஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் குறைவு. ஹிந்துஸ் டெம்பிள்ஸ்ல வந்து எல்லா டெம்பிள்ஸ்ல இருக்கிறது இல்ல, பல டெம்பிள்ஸ்ல உண்டு. ஆனா டெம்பிள்ஸை விட நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த சர்ச்சு, டெம்பிள், மாஸ்க் இதை விட உங்க வீடுகள்ல நீங்க ஆற்றலை பெருக்கி விட முடியும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்து மதத்துல சில பழக்க வழக்கங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. நான் அதைத்தான் கோட் பண்ண முடியும், ஏன்னா நம்ம நாடு ஹிந்து நாடு. அதனால கிறிஸ்டின்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டின்ஸ் கூட ஹிந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப தீபம் ஏற்றுதல் என்பது மிகவும் அவசியம். எப்ப ஏற்றலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஏற்றலாம், சூரிய உதயத்துக்கு முன்னால ஏற்றிக்கலாம். நிறைய வீடுகள்ல அந்த பழக்கம் உண்டு. காலையில ஏற்றலாம், ரொம்ப நேரம் வேண்டாம். சூரிய உதயம் ஆயிடுச்சு உனக்கு கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ணிக்கலாம். மாலையில சூரிய உதயம் முடியும் போது அது நீங்க கரெக்டா தீபத்தை பருத்திடணும். ஏன்னா அந்த தீபத்துக்கு என்ன ஆற்றல் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வெப்பத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த அணுக்களை வந்து சிதறடிக்குங்க. இந்த ஹீட்ல வந்து அணுக்கள் சிதறடிக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அணுக்கள் வந்து சிதறடிக்கும் பொழுது இந்த டெட் செல்ஸ், அதாவது வேண்டாத அணுக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, துகள்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அது வெளியேற்றப்படும். அது மட்டும் இல்ல, பொதுவாகவே அணுக்கள் வந்து சிதறும் அதுல. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தூய அணுக்கள் வீட்டுக்குள்ள வரும். அப்ப நல்ல அணுக்கள் வீட்டுக்குள்ள வரும், தீய அணுக்கள் வெளியில போகும். தீய அணுக்கள் மட்டும் இல்ல, நார்மலா வெளியில போகும், தூய அணுக்கள் உள்ள வரும். அதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதனாலதான் தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்து சில தீபம் ஏற்றுதல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல எந்த இடத்துல வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா கோயில்ல வைக்கலாம். நீங்க இது கேரளாவில் பாத்தீங்கன்னு சொன்னா திண்ணையில வைப்பாங்க. அது ரொம்ப விஷயம்தான். ஆனால் நம்ம நாட்டுல அந்த பழக்கம் இல்லை. பட் முயற்சி செய்யுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைவாசலுக்குள்ள நுழையிறாங்க இல்லைங்களா, அந்த நுழையும் போது நேரடியாக பார்க்கக்கூடிய அளவுல ஏதாவது ஒண்ணு வைங்க. அங்க இருந்து பார்த்தா விளக்கு எரியிற மாதிரி நீங்க சும்மா கூட வச்சுக்கலாம். ஒரு தட்டு வச்சுட்டு எண்ணெய் வழியாம இருக்கிறதுக்கு ஒரு தட்டை வச்சுட்டு அந்த இடத்துல கூட நீங்க விளக்கு வச்சுக்கலாம். இதுல என்னன்னா, நான் சில வீடுகள்ல வந்து சில கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் இந்த ஒரு நிலையத்தான் சொல்லுவேன் நான். நீங்க நேரா வாசலுக்கு நேர அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அவங்க நுழையிறவங்க பார்க்கணும், அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள நுழையிறவங்க அங்க தீபம் எரியறத பார்க்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா வீட்டுக்குள்ள நல்ல ஆற்றல்கள் வரும், தீய சக்தி வீட்டுக்குள்ள நுழையாது. அதே போல எண்ணெய் யூஸ் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. பொதுவாக நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, இந்து மதத்துல வேற மாதிரி வச்சிருக்கிறாங்க. பொதுவாக நெய் விளக்கு ஏற்றுவது என்பது உத்தமம். வசதி இல்லை, ஏன்னா காஸ்ட்லியா இருக்குது அப்படின்னு சொன்னா விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சில இல்லை உங்களுக்கு பிடித்த எண்ணெய் இதுதான் அப்படின்னு சொன்னா இப்ப நிறைய எண்ணெய்கள் வந்துச்சு. விளக்கு எண்ணெய்னே கொடுக்குறாங்க, மிக்சட் எண்ணெயும் கொடுக்குறாங்க. பொதுவாக நம்மளுடைய இதுல வந்து விளக்கெண்ணெய் அல்லது நெய் இதைத்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் உத்தமம். ஓகே, மற்ற எண்ணெய் நீங்க உங்க சௌரியத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வீடுகளுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு மனம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள ஒரு மனம் என்பது இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு பத்தி, நல்ல நீங்க வந்து கடையில போய் சீப்பஸ்ட் ரேட்ல வாங்காதீங்க. நல்ல மனமுள்ள பத்தியை வாங்கி நீங்க சாமிக்கு பருத்துவீங்க இல்லையா, ஒரு 2 பத்தி எடுத்துக்கோங்க உங்க சௌரியத்துக்கு. 2 பத்தி மினிமம் 2 எடுத்துக்கோங்க.
சாமிக்கு நீங்க காட்டிடுவீங்க. அதை கும்பிடுற வழக்கம். என்ன பண்ணணும்னா அத ஒவ்வொரு அந்த வீட்டினுடைய சுவர் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே கொண்டு வாங்க. இதெல்லாம் ஒரு டெக்னிக். இது அப்படி செய்யணும்னு கிடையாது. நீங்க ஒரு ரூமா கொண்டு போனீங்கன்னா கூட போதும். ஒரு டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த சுவர் ஓரமாவே கொண்டு போனுங்க. வலது பக்கம் அப்படியே ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அப்படியே சுவர் ஓரமே போய் அப்படியே சுத்தி ஒரு ஒரு ரூமா போய் அதையும் இப்படி இப்படி சுழற்சி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது நல்ல போக போகும். அதை அப்படியே கொண்டு போய் இந்த பத்தியினுடைய மனம் எல்லா அறைகளுக்கும் பரவுவதாக நீங்க பாதித்துக் கொள்ளுங்க. சார் இது ஞான மார்க்கத்துல வராதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வீட்டு தூய்மைக்காக சொல்லுவோம். சாமி கும்பிடுறதுக்கு இல்லை. வீட்டினுடைய தூய்மைக்காக சொல்லுவோம். இந்த மனம் என்பது மிகவும் அவசியம். அதனாலதான் நம்ம வீட்டுல தமிழர் பண்பாட்டுல வந்து பூவை ஏன் வச்சுக்கிட்டு சொன்னாங்கன்னு சொன்னா, நறுமணம். நறுமணம் இருக்கிற இடத்துல தீய மனங்கள் உள்ள வராது, தீய அணுக்கள் உள்ள வராது. அதுலதான் நம்ம இந்து மதத்துல வந்து அந்த பத்தி என்பதை கொடுத்தாங்க. பத்தி பருத்திக் கொள்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு ஒரு நாள் தான் பொருத்தணும் அப்படின்னு வைக்காதீங்க. டெய்லி பொருத்தலாம். டெய்லி பொருத்தணும். காலையில பொருத்தலாம். காலையில தாராளமா நீங்க பொருத்தலாம். காலையில நீங்க வீடுகளை சுத்தி காட்டணும்னு கிடையாது. பொருத்தி அங்க ஒண்ணு வச்சுக்கலாம். அந்த நறுமணம் வீடுகளுக்குள்ள வரட்டும். அது ஒரு மனம் என்பது இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள ஒரு நறுமணம் என்பது இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இருக்கணும். சிலர் வந்து சில வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அக்தர் அப்படின்ட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இப்ப நிறைய இந்த சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குதுங்க. எனக்கு அது தெரியாது. அந்த இந்து மதத்துல சில பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில திரவியங்கள் அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. சந்தனத்துல கலக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் மிகவும் நன்றி. அதனால இந்த வீடு வந்து ஒரு மனம் கமிழ இடக்கூடிய இடமாக இருக்காங்க. அடுத்து அதே போல இந்த சூடம் பத்த வைப்பாங்க. அதுவும் மிகவும் நல்லது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு 2 நாட்கள் இந்த சூடத்தை பத்த வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா மிகவும் நல்லது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த அளவுக்கு போனோம்னா அது பக்தி மார்க்கமா போயிடும். அதனால அதுவும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்து வந்து செல்ஃப், அகத்துல கொண்டு வருவது. இப்ப அகம் மூலமாக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் படி ஒரு காந்த திணிவை ஏற்படுத்தணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஏற்படுத்தணும். அதுதான் தனித்தூய்மைன்னு சொல்றோம். தவம் செய்தாலே திணிவு என்பது ஏற்படும். தவம் செய்தாலே திணிவு என்பது உங்க உடம்புக்குள்ள ஏற்படும். அதை விட அந்த மகிழ்ச்சி அவங்க இடத்தூய்மை தனித்தூய்மை சொல்றாங்க பாருங்க. நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் சொல்லிட்டு தனித்தூய்மை கொடுக்குறாங்க. நான் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். இத நீங்க சொல்லி உணர்வாக பெறணும். இதுல பழைய அன்பர் இருந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். புதிய அன்பர் இருந்தீங்கன்னு சொன்னா அது பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அருள்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். இது நீங்க சொல்லி 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 பழகிட்டீங்கன்னு சொன்னா அப்ப தனித்துமை தானே சார் கிடைக்குது. வீட்டுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூய்மையா இருந்தா தான் வீடு தூய்மையாகும். நீங்க தூய்மையா இல்லை, அதாவது உங்களுக்கு அந்த ஜீவகாந்த பெருக்கம் வரல அப்படின்னு சொன்னா வீடுகளுக்குள்ள ஜீவகாந்த குறைபாடத்தான் இருக்கும். வீட்டுல இருக்கு 2 சைமல்டேனியஸா இருக்கணும். வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும், உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். வீட்டுக்குள்ள கொண்டு வருவது ஈஸிங்க. எல்லாம் நான் சொன்ன வழியெல்லாம் பின்பற்றிட்டு ரொம்ப சிம்பிள். நல்ல ஓர்மையா ஒண்ணுமே கிடையாது. நான் சில வீடுகள்ல போய் சில விஷயங்கள் உண்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு இந்த இவங்க ஒரு மேக்னெட்டிக் ராடு கொடுத்துருக்காங்க. அந்த ராடு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தூய்மை இல்லாத இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி கிராஸ்ல பண்ணும். அது வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த ராடை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற ராடை நான் மனசுக்குள்ள சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் தூய்மை அடையட்டும்னு ஒண்ணு அந்த ராடு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி வந்துடும். இந்த ராடு எங்கேயோ மாட்டிக்கிடுச்சுன்னா நான் கூட உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுவேன். அந்த ராடு இப்படி இருக்கும். அது தூய்மை அடையட்டும் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி விரிஞ்சு போயிடும். தூய்மை அடையட்டும்னா அப்படி விரிஞ்சு இப்படி ஓப்பன் ஆகிடும் அந்த ராடு. இதெல்லாம் அதுதான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த மூளை முடுக்கல். அந்த மூளை முடுக்கல் தான் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். அதனாலதான் நீங்க வந்து தூய்மை வேண்டும் அப்படின்னு சொல்றது அவசியம். அதனால நீங்க சிம்பிளா நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் இல்லம் முழுவதும் தூய்மையே அடைந்தது அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்க மனம் தூய்மையாக இருந்துச்சுன்னு சொன்னா அங்க தெய்வீக சக்தி இல்லம் முழுவதும் பரவி நிற்கும். ரொம்ப சிம்பிள். அடுத்தது தவங்கள் செய்ய 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 நீங்கள் தவம் செய்ய 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 உங்களுடைய இல்லங்கள்ல சக்தி என்பது பெறும். முதல்ல சொல்லிட்டேன். வாழ்க்கை சிக்கல், குடும்ப சிக்கல், சண்டை, சச்சரவு
இது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டுல தெய்வீக சக்தி இல்லாதது. அப்ப நீங்க தவம் செய்யும் பொழுது மன ஓர்மைப்படுத்து. மன ஓர்மை வந்துச்சுன்னு சொன்னாதான் தெய்வீக சக்தி உள்ள இறங்கும். அப்படி உள்ள இறங்கிச்சுன்னு சொன்னா உங்க மன தூய்மை ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் நீங்க சண்டைக்கு போக மாட்டீங்க. மெயினா என்ன, ரெண்டு தாங்க. நீங்க உங்க வீட்டுல தெய்வீக சக்தி வேண்டாம்னு சொன்னா ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொல்றேன்? தெய்வீக சக்தி வேண்டாம்னு சொன்னா ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு சினம், கோபம். கோபம் இருந்துச்சுன்னு சொன்னா தெய்வீக சக்தி இழந்துடலாம். நீங்களும் இழந்துருவீங்க, வீட்டுல இருக்கிறது வெளியே போயிடும். அடுத்து கவலை. கவலைப்பட்டேன்னு சொன்னா அதை விட ஆற்றல் வெளியே போகும். இந்த சினமும் கவலையும் போட்டி போட்டுட்டு இருக்குங்க. உங்க ஆற்றல் வெளியே தள்ளுவது போட்டி போட்டுட்டு இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கவலைப்படுறவங்க மெலிஞ்சு 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 தன்னைத்தானே உருக்கி கொள்வாங்க, நோயை வர வச்சிருப்பாங்க. அந்த சினம் கவலை இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா சினத்தை நீங்க, சினம் கவலை ரெண்டையுமே நீங்க தவிர்த்து விட வேண்டும். அடுத்தது தீய குணங்கள் இருக்கக்கூடாது. தீய குணங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் மகிழ்ச்சி 6 குணங்கள் அப்படிங்கிறாங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதார மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 குணங்கள். இந்த 6 குணங்களையும் நீங்க தவிர்க்க வேண்டும். அது நீங்க ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியம் தான் சினம் கவலை என்பது. அடுத்தது இன்னொன்னு ரொம்ப முக்கியமான சொல்ல வரணும். பி ஏ வெஜிடேரியன். நீங்க நான் வெஜிடேரியன் இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஒரு முட்டை அளவுக்கு போங்க, அதுக்கு மேல போயிடாதீங்க. நான் வெஜிடேரியன் இருக்க 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 அந்த இல்லத்துல சக்தி பெருகும். சக்தி பெருகும். அங்க வேண்டாத அணுக்கள் தான் கூடுங்க. அது குணத்தையும் மாற்றும், இல்லத்தினுடைய ஆற்றலையும் மாற்றும். என்னைக்காவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துட்டு படுத்துருங்க பேசாம. இல்ல வெளியில கெஸ்ட் வீட்டுல போயிட்டு ஆர்டர் பண்ணி அங்க சாப்பிட்டு. உங்க வீடு தூய்மையா இருக்குன்னு சொன்னா வீட்டுக்குள்ள மாமிசங்களை, மாமிசம் என்ன பிணம் தானாங்க. பிணத்தை எங்க வைப்பாங்க? வீட்டுக்குள்ள கூட வைக்க மாட்டாங்க. வெளியில வச்சு கொண்டு போய் போட்டு தூரத்துல இருந்து போட்டு வந்துருவாங்க. இது மானுடம். அது மற்ற விலங்கினம், அதுவும் பிணம் தான். அதனால சொல்றதுனால யாரும் கோவிச்சுக்கிடாதீங்க. உண்மை நிலையும் கூட. அது எந்த அளவுக்கு தவிர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு வீட்டுல தெய்வீக சக்தி பெருகும். இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்றோம்? மகிழ்ச்சி தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் அப்படின்னா அதுக்கு இல்ல பிறப்பு. பிறப்பு என்பது தன்னுள் தன்னை உணர்ந்து தெய்வீகமே மிகப்பெரிய ஆற்றலாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அதை உணர்வதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கை முறையை நம்ம வாழணும்னு சொன்னா கண்டிப்பாக நாம் தூய்மையாக இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். நீங்க நல்ல தூய்மையா இருந்தீங்கன்னு சொன்னா விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வராது, விலங்கினங்கள் வராது, திருடர்கள் வரமாட்டாங்க. நான் இப்ப பேசிட்டு இருக்கிற வீடு பழைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தனியா இருக்குங்க, காட்டுக்குள்ள தனியா இருக்கும். பாம்பு நிறைய வரும். முன்னால் அங்கிட்டு ஓடும். இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னால பாம்பு போகுது அப்படிமா. பட் வீட்டுக்குள்ள வரவே வராது. வீட்டுக்குள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ள வரவே வராதுங்க. என்னுடைய கேட்டுக்கு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கணும், உள்ளுக்குள்ள வராது. இப்பவும் வராது. ஒரு முறை என்னுடைய நான் வண்டி காருக்கு போறதுக்கு மண்டத்துக்கு போறதுக்காக, அறிவு கோயில் போறதுக்காக வண்டி எடுத்துட்டு இருந்து டிரைவர் வந்திருந்தார். டிரைவர்னா ஃப்ரெண்டு. சண்டே அவர் நம்மளுக்கு ஓட்டி கொடுப்பார், வண்டி டிரைவ் பண்ணி கொடுப்பார், ஹெல்ப் பண்ணுவார். ரமேஷ்னு சொல்லிட்டு திருப்பூர்ல இருக்க. அவர் அப்படித்தான் ஒரு நாள் அப்படியே வண்டியை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறார். முன்னாலே சரசரன்னு ஒரு பாம்பு, பெரிய பாம்பு சரன்னு வந்துச்சு. அந்த உடனே நான் பார்த்தேன், அது அப்படியே தலையை தூக்குது. நான் அப்படியே நெல் அப்படின்னு நின்றுடுச்சு. நின்றுகிட்ட ஒரு உடக்கான துரத்திட்டு வந்துச்சு. அவனு போதும் நீ அப்படியே பின்னால போயிட்டு உடக்கம் ஓடிடுச்சு அப்படின்றாங்க. அப்படி தலையை தூக்கினது அப்படியே தலையை தூக்கி அப்படியே பின்னால் ஓடி போயிடுச்சு. சார் சொன்ன உடனே நடக்குது அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம மனசுல இருக்கக்கூடிய தூய்மை, தவ ஆற்றல், அதுக்கு நம்ம தீங்கு செய்யறது கிடையாது. அதனால நம்ம சொல்படி அது கேட்குது. இதுதான் தவ ஆற்றல்ங்க. அப்ப நீங்க தவ ஆற்றலை நீங்க வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், உறவுகளுக்குள்ளேயும் வைத்துக் கொள்ளலாம். எங்க வேண்டுமானாலும் இந்த தவ ஆற்றலை நீங்கள் பெருக்கி வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி நீங்க இருந்து கொண்டு வாழும் பொழுதுதான் வாழ்க வளமுடன் என்று சொன்னால் அது பலிக்கும். அது பலிக்கும், நிச்சயமாக பலிக்கும். அதுக்குதான் ஷார்ப்னஸ் இருக்கு. அப்ப ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்னு சொன்னா உங்கள் இல்லமும் தூய்மையாக இருக்க வேண்டும், நீங்களும் தூய்மையாக இருக்கும். நீங்கள் தூய்மையாக இருந்தால்தான் இல்லம் தூய்மையாக இருக்கும்.
அப்ப அந்த தெய்வீக சக்தி நிரம்பி வழி. அது உங்களுக்குள்ள தெரியும். ஆக்சுவலா தெய்வ சக்தி இப்ப வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு சொன்னா, சிலர் வந்தாங்கன்னு சொன்னா, இப்ப அன்பர்கள் வருவாங்க. வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிடுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் நானே யோசிப்பேன், நம்ம வேலை நின்று போயிடுதே, போயிட்டா பரவாயில்ல, போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறதுனால ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். முந்தா நேற்று ஒரு அன்பர் வந்தார். நான் ஈவினிங் ஒரு ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நான். அந்த டைம்ல வந்துட்டார். வந்துட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டார். நல்ல அன்பர். நம்ம அவர் போங்கன்னு சொல்ல முடியாது. உட்கார வச்சுட்டு 1 மணி நேரம் பேசின ஃபிட்னஸ் போயிடுச்சு. ஆனா அவரு 1 மணி நேரம் உட்காந்து போகவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஈர்ப்பு. அப்ப வீட்டுக்குள்ள வந்தாலே சொல்லுவாங்க, சார் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆற்றல். இந்த ஆற்றல், காந்த ஆற்றல், இந்த காந்த ஆற்றல் இல்லத்துல பரவி இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை என்பது இயல்பாக வந்து விடுகிறது. அப்ப நான் சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். நீங்களும் உங்கள் இல்லமும் தெய்வீக சக்தியால் நிரம்பி, நீங்களும் உங்கள் இல்லமும் பெருகி வாழ, நல்வாழ்வு வாழ, இறையருளும் குருவருளும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க.